ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் அண்ட் வெல்கம் டு ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். குவார்டர் ஃபைனல்ஸில் ட்ரிபியூட் டு MSV சார் ரவுண்டுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எபிசோடில் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க, யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது, பட் யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. Let's welcome SP Shailaja ma'am. Let's welcome Bharatwaj sir. Let's welcome Tirumati Binni Krishnakumar ma'am. Let's welcome Tirumati Padma Shankar ma'am. விறுவிறுப்பாக போயிட்டுருக்க குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட் இந்த எபிசோடில் எண்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம கண்டஸ்டன்ஸில் யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க, யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த எபிசோடோட எண்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எங்கள் எல்லாருடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் நிச்சயமாக எலிமினேட் ஆக போகிற கண்டஸ்டன்ஸை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். பட் ஐ நோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபைனல்ஸ்க்கு எங்களோட இருப்பீங்க அப்படின்னு. இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட்லேருந்து செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்லேருந்து கிராண்ட் ஃபினாலே போய் ஃபர்ஸ்ட் prize வாங்குற contestant Maruti Ciaz car as a first prize. Second prize Maruti Celerio. Third prize Yamaha Alpha 2-wheeler. அது மட்டும் இல்ல மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்க்குமே பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன். இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பாட போற கண்டஸ்டன்ட் கேஷவ் வினோத். ஹலோ கேஷவ். ஹாய். ட்ரிபியூட் டு MSV சார் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இரு மலர்கள் படத்துலேருந்து மாதவி பொன்மயிலால். ஓகே, ஆல் த பெஸ்ட் கேஷவ், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரடிலாய். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரடிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாளிடம் வயதுடையாளினிய பருவம் கண்டாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாளிடம் வயதுடையாளினிய பருவம் கண்டாள். கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட. கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின்
நிழலாட கலைமானின் நினம் கொடுத்த விழியாட ஆ மானின் நினம் கொடுத்த விழியாட அந்த விழி வழியாசைகள் வழிந்தோட நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள் காதல் மழை பொழியும் கார்முகிலாய் இவள் காதலன் நான் இருக்க பேரடிலாய் நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள் கரிசனி தவ மகரிச திகம்ம பதனி மாதவி பொன்மயிலாள் கரிசனி தனி பதனி சரி நீத பதம பமகரி சாரி கம்ம பதனி மாதவி பொன்மயிலாள் சரிரி கமனி நிச சரி கத தனி சரி பதம பமகரி ரிகமணி சரி கம பதம பதனி சரி கரி நிச சனி நித மா பதனி சகரி மாதவி பொன்மயிலாள் தகிட தகிட திமி தகிட தகிட ஜுணு தகிட தகிட திமி தகிட தகிட ஜுணு தாஞ்சம் கிடதகதர் கிட்டோம் தாஞ்சம் கிடதகதர் கிட்டோம் தாஞ்சம் கிடதகதர் கிட்டோம் த ததீம் தத தீம் ததீம் பதனி சனித தணு தஜம் தப ஜணு தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பம பதிம் தகிட நிதமஜம் தரித சனித குகுந்த கிட கரி நிதஜம் பதனி சதஜம் தரிகம தகிடஜம் காரினி ததரி தஜம் ரிகம பத தஜம் தனம் சகரி நிரி சதணதம் பஜனும் தரிகம பதனி சரி காரி நித ததிங்கிணத்தும் சரி கம பதனி சரி சனித ததிங்கிணத்தும் ரிக சரி நி சதனி கரி நித ததிங்கிணத்தும் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள். கேஷவ் வினோத், டிஎம்எஸ் சார் பாடின ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சாங் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ கேஷவ். ஹலோ சார். உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு பாட்டு இது. பிகாஸ் யூ சீம் டு பி கிளாசிக்கலி ட்ரெயின்டு. அதனால் உங்களை நல்லா பாடினீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, டிஎம்எஸ்ஆருடைய ஒரு ஐகானிக் சாங் அகெயின். இந்த பாட்டுக்கு முதல்ல நான் இன்றைக்கி நல்லா பாடினீங்க. அதுக்கு பெரிய காரணம் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப நல்லா பாடினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பர்கஷன் செக்ஷன் வாஸ் வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. தட்ஸ் நத்திங் ராங் அபவுட் இட். எக்ஸப்டிங் இந்த ஸ்வரங்கள்லாம் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எனக்கு சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டமான அதாவது ஜதிக்கு நடுவில் ஸ்வரத்துக்கு நடுவில் ஜதி, வெரி டிஃபிகல்ட் டு சிங், பட் யூ மேனேஜ் வெரி வெல். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். கேஷவ், இந்த பாட்டு எல்லாரும் பாடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பயிற்சி இருக்கணும். உங்களுக்கு அந்த பேஸ் இருக்குது. இருந்தாலும் இது ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடுறச்சே இன்னும் அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் ஆர்கெஸ்ட்ராக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இருக்குது, நாலேஜ் இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் வைங்க. தச்சமயத்தில் அங்கே பாடுறச்சே இந்த ஜதி ஸ்வரம் எல்லாம் சேர்த்து வரைச்சே பயந்தான் ஜாஸ்தி வரும் நம்மளுக்கு.
ஏற்கனவே ஒரு மாதிரி எப்படி பாடிருக்காங்க அண்ணா டிஎம்எஸ்ன்னா, அந்த பாட்டு எடுத்து நீங்கள் பாடுறீங்க, இந்த வயசில் சின்ன வயசில் பாடுறீங்க, ஆர்கெஸ்ட்ராவோட கோஆர்டினேஷன் வேணும் எல்லாமே. இப்போது இந்த பாட்டுக்கு நீங்கள் 50 மார்க்ஸ் வாங்கினா போதும். நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க, அதுதான் சொல்கிறேன் நான். கேஷவ் நன்னா இருந்தது. கேஷவுக்கு இது பாடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக்கும். இந்த மாதிரி இல்லை, டஃப்பான சாங். கேஷவ் எப்போவுமே இதுக்கு பல எபிசோட் கேட்டிருக்கு. கேஷவ் நல்ல ஈஸியாக பாடும். ஆனால் கேஷவ் இந்த எங்கேயும் எப்போதும் அந்த மாதிரியெல்லாம் பாட்டுகளும் பாடணும், என்ன ட்ரை பண்ணணும் டிஃப்ரெண்ட் ஜோனரில். மேடம் சொன்ன ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிட்டேன். அதாவது வந்து அந்த அழுத்த மாதவி பொன்மயிலோ மயிலோ அந்த கரகரப்புரைக்கு கொடுக்கணும் ஒரு மாதவி பொன்மயிலோ. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் சில இடத்துல வந்து அந்த கரகரப்பிரியோடைய டிஎம் இருக்குது, டிஎம்னு சொல்லும் இல்லையா, அந்த இதை கொஞ்சம் கூட கொடுத்தா கேஷவு வண்டர்ஃபுல் சிங்கராக்கும். நான் எப்போவுமே சொல்கிறதாக்கும். ஏன்னா எஃபர்ட்லெஸ் ஆகிட்டு பாடுற ஒரு பையனாக்கும் கேஷவ். ஆல் தி பெஸ்ட். கேஷவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நன்னா தான் பாடினீங்க. எனக்கு என்னென்னா அந்த ராகத்தில் இருக்கிற ஒரு கம்பீரம் உங்கள் குரலில் எனக்கு கிடைக்கல. கரஹரப்பிரியாங்கிறது ஒரு மேஸ்குலினான ராகம். இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பவர். அண்ட் அதோட ஒரு சிஸ்டர் ராகம் அப்படின்னு பார்க்குறச்சி ஸ்ரீரஞ்சனி, பஞ்சம் இல்லாமல் வரும். ஸோ அது இன்னும் ஒரு ஃபெமினின், ஒரு கிரேஸ்ஃபுல் ராகம். பட் கரஹரப்பிரியா அப்படியே கம்பீரமாக வர ராகம். அந்த ஒரு பஞ்ச் எனக்கு கிடைக்கல நீங்கள் பாடுறதுல. நாட் தட் உங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயம் இல்லை, ப்ராபப்ளி பயந்துருக்கீங்க ஆர் மேபி யூஆர் நாட் டூ வெல், எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்கெஸ்ட்ராட்ட இருந்த கம்பீரம் வாய்ஸில் எனக்கு கிடைக்கல. அது ஒன்று தான். அதே மாதிரி ஸ்மால் ஸ்லிப்ஸு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சகரி ஒரே லைனில் பண்ணேன், சகரி மாதவி எப்படி வரும், சகரி மா வரணும், அது மாதிரி ஸ்மால் ஸ்லிப்ஸ் தான். அதர்வைஸ் இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ், அ வெரி டிஃபிகல்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்டீட். அண்ட் சில பாட்டுகளுக்கு எனக்கு என்ன தோணுன்னா, பாடிட்டு போயிருக்காங்க ஐகானிக் சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பட் அதை நீங்கள் தன் ஆக்கிட்டேன்னா அதில் ஒரு தனி ஜீவன் கிடைக்கும். யூ கேன் நாட் சிங் லைக் தி ஒரிஜினல், பட் நீங்கள் பாடி பாடி அது மெருகேறி அது கேசவனோட பாட்டு, கேசவனோட மாதவி அப்படின்னு ஆக்கிட்டேன்னா இட் வில் ஹாவ் பெட்டர் பஞ்ச் அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கேஷவ் ரொம்ப சீரியஸாக இருந்தார். கமெண்ட்ஸ் கேட்டவுடனே அப்படியே கேஷவுக்கு ஜாலியாகி செம்மையாக சிரிச்சிட்டாரு. எஸ், இன்னும் இதே மாதிரி பல ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் வானதி ஸ்ரீ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹாய் வானதி ஸ்ரீ. ஹாய். குவார்டர் ஃபைனல்ஸில் ட்ரிபியூட் டு MSV சார் ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? பழமுதிர் சோலையிலே, குழந்தையும் தெய்வமும் ஃபிலிம். ஓகே, நல்லா பாடுங்க வானதி ஸ்ரீ. ஆல் தி பெஸ்ட். பழமுதிர் சோலையிலே, பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அவன் அழகு திருமுகத்தில் இழையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி. தோழி ஆரம்பம் சொன்னானடி.
வானதி ஸ்ரீ, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். வானதி, எஸ் மேம். டஃப்பான பாட்டு. ஐயோ, சுசீலா அம்மா குரல் இப்போவும் காதில் கேட்குதே எனக்கு. நல்லா பாடிருக்கேம்மா, பயம்தான் தெரியுது. நல்லா இருந்தது. சில இடத்துல உனக்கே தெரிஞ்சிடுச்சா, தலையாட்டுது தெரியும் உனக்கு இல்லை? தெரியும். நிறைய இடத்துல கொஞ்சம் அதுனா நிறைய இருக்குது அதில் சங்கதி அதெல்லாம். ஆனால் அந்த எண்டு சங்கதி ஒன்று போட்டே 2 வாட்டி, முதல்ல ஒரு வாட்டி வரும், கடைசியில் வரும். கடைசி வாட்டி ரொம்ப கரெக்டாக அணி அடித்த மாதிரி வந்தது. தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்தது. அந்த ஃபஸ்ட்டில் மட்டும் அது அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்டார்டிங் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் வந்து அங்கே ஸ்ருதி கூட கொஞ்சம் பிரச்சனை மிஸ் ஆகிடுது. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. வானதி, ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் தடுமாட்டம் தெரிஞ்சுது. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட் சரணம்லாம் நல்லா இல்லை, ஆனால் போக போக நல்லா ஆகிட்டே போச்சு உங்களுக்கு பாடுறது. தேங்க்யூ சார். ஸோ ஐ திங்க் பை தி எண்ட் யூ ஆர் வெரி குட். நல்லா பாடிங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். வானதி, எஸ் மேம். இவ்வளோ ஒரு சின்ன உடம்பில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு வாய்ஸ்னு என்னால் எதிர்பார்க்க முடியல. ஃபஸ்ட் டைம் உனக்கு கேட்குறேன். வெரி பிரைட் வாய்ஸ். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. தேங்க்யூ மேம். அந்த தோழிலாம் கொஞ்சம் சீக்கிரமாக லயத்தை விட்டு ஓடி வந்தாங்க, அவ்வளோதான். உங்கள் பயத்தில் அந்த தோழி ஓடி லயத்தை விட்டு ஓடி வந்தாங்க. அது தவிர ஸ்லிப்ஸ் நேச்சுரல் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறச்சு. லாஸ்ட் எண்டிங் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். ஆன் த ஹோல் லவ்லி பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வானதி வாய்ஸ் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. நல்ல வாய்ஸ், அதில் நல்ல ஒரு கஷ்டமான பாட்டு. நல்லா தான் பாடியிருக்கீங்க. பாடியிருக்கீங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க வானதி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். வானதி ஸ்ரீ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாடி சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கேன். நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமா. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வானதி ஸ்ரீ. இந்த சந்தோஷமான தருணத்தில் let us go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. குவார்டர் ஃபைனல்ஸ் ட்ரிபியூட் டு MSV சார் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் நெல்லையப்பன். ஹலோ நெல்லையப்பன். ஹாய். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ராஜபாட் ரங்கதுரை மூவிலேருந்து அம்மம்மா தம்பி என்ற. ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ, இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கையில் வைத்து காத்திருந்தால்
காலடியில் காத்திருக்கும் நன்றிமிக்க நாய்களுள்ள நாடு. இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா, அது நாடகமா இது நாடகமா. இன்று நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது, அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது, அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அது பாசமன்றோ இது வேஷமன்றோ. அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவே, இந்த ராஜ பார்த்து ரங்கதுரை ஏழை அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். நெல்லையப்பன், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஜட்ஜஸ். நெல்லையப்பன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. இந்த பாட்டுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு மெலங்கலி ஒரு ஃபீல், அதுக்கு உங்களுடைய குரல் கரெக்டாக சூட் ஆச்சு. தேங்க்யூ சார். குறை என்னென்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி பாடிருக்கலாம். நான் எப்பவுமே உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்குறது கொஞ்சம் அழுத்தம் தேவை, கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணுறது. பாருங்கள், அது நடுவில் டயலாக் மாதிரி வருது, அப்புறம் எடுக்கிறது, அதெல்லாம் யூ ஷுட் மாடுலேட் யுவர் வாய்ஸ். ஓகே, கரெக்டாக ஸ்ருதியோடு பாடுறீங்க, ஃபீலிங்லாம் ஓகே. ஆனால் அந்த மாடுலேஷன் கொஞ்சம் அந்த பஞ்ச்லாம் சில இடத்துல கொஞ்சம் ஏற்றி இறக்கி பாடணும், அதுதான் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஓகே சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இளையப்பன், இந்த பாட்டு வந்து ஸ்டேஜில் இல்லை காம்படிஷனில் பாடி ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மெப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. இதில் நடுத்தில் ஒரு கேப் வருது, ஒரு டைலாக் மாதிரி வருது. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு ஓரளவுக்கு நான் நல்லாவே பாடிருக்கீங்க இந்த பாட்டு. சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னென்னா அந்த டைனமிசம் வேணும் உங்ககிட்ட. அது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அந்த ஒரு டைலாக் மாதிரி பாடிட்டு ஆட்லிப் மாதிரி பாடிட்டு சரணத்துக்கு வரீங்க இல்லையா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தி பாடலாம். ஓகே, அது வந்து நிறைய கேட்டுக்கணும். நீங்கள் அந்த அழுத்தல் வேணும்னா நீங்கள் டிஎம்எஸ் அண்ணா பாட்டு தான் கேட்டு ஆகணும்.
அது கொடுக்கறது அதெல்லாம் அவர் வந்து அதில் ரொம்ப கெட்டிக்காரர் அவர். அது கேட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றதில் வந்து க்ளீனாக இருந்தது நீங்கள் பாடினது. தேங்க்யூ. க்ளீன், வெரி க்ளீன். வேறு யாரும் இப்படி பாட முடியாதுன்னு எனக்கு தோணிடுச்சு இங்கே இருக்கிற சிங்கர்ஸில். அந்த மாதிரி தோணிடுச்சு. க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பாடிருக்கீங்க. பட் அந்த அழுத்தல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கலாம். இந்த ரெண்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இன்னும் அப்பப்போ இந்த சைடு தெரியறது கண், ஆர்கெஸ்ட்ரா சைடு கொஞ்சம் எங்கோ ஒரு பயம் இருக்குது. அது கூட வேண்டாம் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெல்லையப்பன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் பாடுறது வந்து நீட் ப்ரெசன்டேஷன் ஆக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு ஜீவன் கிடையாது. அது நான் எப்போவுமே இது இப்போ நம்ம வந்து ஒரு க்ரூஷியல் டைம் வந்துட்டுருக்கு, வந்தாச்சு. அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த பாவம்ங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ருதி போனாலோ அந்த சங்கதி ஸ்லிப் ஆனாலோ நம்மளுக்கு அதை கொஞ்சம் ஓகே சகிக்கலாம். பட் பாவம் மிஸ் ஆனால் அதுக்கு வந்து அந்த மற்றவங்களுக்கு அது ஏற்காது. கரெக்டாக நீங்கள் நல்லா கரெக்டாக பாடியிருக்கீங்க, தப்பொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எப்போவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கடிச்சு பிடிச்சி கொஞ்சம் இந்த வேர்ட்ஸுக்கு கொஞ்சம் கூடி ஜீவன் கொடுத்துட்டு பாடி பாருங்க. இன்னும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். நீங்கள் இன்னும் அது ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஓரோ வேர்டும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலே இருக்குது. அந்த வெளியில் வரைச்சே அந்த டோன் கண்டிப்பாக மாறிடும். அதோட டோன் மட்டும் இல்லை, அந்த ஃபீலும் மாறும். அம்மம்மான்னு கொடுக்கல, அம்மம்மா கொடுக்கல, அம்மம்மா. அந்த ஓரோ இதுக்கும் நம்ம கொடுக்குற அந்த நம்மளோட ஃபொனோட்டிக் சவுண்டு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த கொடுக்குற ஃபீலில். நீங்கள் ஒரே லெவலில் பாடின்னு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ஃபீல் பண்ணிது. பாடினது நல்லா இருந்தது, பட் அந்த ஒரு பாவம் எல்லாம் இருந்தது. நெல்லையப்பன், அம்மம்மா பாடினது அப்பப்பா அப்படி இருந்தது. நீங்கள் அம்மம்மா சொல்லுங்கள். அம்மம்மா அதுதான் இவங்க சொன்னது. நீங்கள் சொன்னது பாடினது அம்மம்மா, தம்பி என்று அழுந்தி அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் சொல்கிறச்சே அம்மம்மா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பாட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டைனாமிசம் கிடச்சிரும். ஆன் த ஹோல் எனக்கு ஆக்சுவலி நான் கேட்ட நெல்லையப்பனோட இந்த அப்பன் கொஞ்சம் மேலே தான் இருந்தது. அதனால் ஐ திங்க் தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தெர் இஸ் டெஃபினெட்லி ஸ்கோப் ஃபார் மோர் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் நல்லா பாடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அந்த திறமை, அதை நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். நெல்லையப்பன் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆக. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். இன்னும் இதே மாதிரி பல பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் செவன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் பிரதீபா. ஹலோ பிரதீபா. ஹாய். ட்ரிபியூட் டு MSV சார் ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா. வாவ், சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ்லி சாங். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
பிரதீபா, குவார்டர் ஃபைனல்ஸோட எண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். பிரதிபா, முதல்ல என்னோட தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டு இது. நல்ல வாய்ஸ், நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணி பாடாமல் பாடுற மாதிரி எனக்கு தோணிடுது. நல்ல போல்டாக. சுசீலம்மா வாய்ஸ் எப்படி இருக்கும், அந்த பிச்சில் கணியில்னு கேட்கும் வாய்ஸ். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ஸ் இருக்காது, நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு வாய்ஸு. பட் நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணி பாடிருக்கலாம். வெரி பிகினிங் பல்லவி அது எல்லாமே ஒரு பயம் தெரிஞ்சது. இன்னுமா பயம் பிரதிபா, சொல்லுங்கள். மூடெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு, இந்த பாட்டுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. ஆர்கெஸ்ட்ரா அற்புதமாக இருக்குது. இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு பாடலாம் நீங்கள் அந்த பாட்டு. இன்னும் தெளிவாக பாடலாம், வாய் திறந்து நல்லா பாடலாம். நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இல்லையா? நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த பாட்டு அப்படின்னு. எல்லாம் சங்கதி எல்லாம் உங்களுக்கு நல்லா பேசுது, நல்லா வருது. சில இடத்துல நம்மளுக்கு அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு கூட சிலது மிஸ் ஆகலாம், அது வேறு விஷயம். இன்னும் எனக்கு என்னமோ ஒரு இன்னும் பிரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பாட்டு இன்னும் கிளியராக பிரைட்டாக பாடலாம் இந்த பாட்டு அப்படின்னு. அதர்வைஸ் அவுட்லைன் எல்லாம் நல்லா இருந்தது. அது மட்டும் டெஃபினட்டாக லேக்கிங்காக தெரிஞ்சது எனக்கு. ஓகே பிரதிபா, இவங்க சொன்ன மாதிரி அதே கமெண்ட்ஸ் தான் எனக்கும். உங்களுக்கு நேச்சுரலாகவே நல்ல குரல், நல்ல ரீச் இருக்குது, நல்ல ரேஞ்ச் இருக்குது. ஆனால் அந்த பாட்டோடைய ஃபீல் வந்து 100% வரல. ஏதோ நீங்கள் பயந்து பாடினீங்களா இல்லைன்னா என்னன்னு தெரில. யூ ஆர் நாட் 100%. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பிரதிபா, பிரதிபா பாடினது எனக்கு பிடிச்சது. நல்ல பாவம் இருந்தது. உங்களால் நல்ல ஃபீல் கொடுத்து பாட முடியறது. சங்கதிகளெல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு கொஞ்சம் என்னென்னா வேர்ட்ஸு கிளியர் ஆகலை அவ்வளோ. அதுதான் ஒரு இதில் ஒரு மிஸ்ஸிங். அந்த வேர்ட்ஸு கூட அது கூட அந்த நல்லா லயிச்சு பாடின்னு இருக்கு, நல்ல பாவமாக ஃபீலாக பாடின்னு இருக்க. அந்த வேர்ட்ஸு கூட அப்படியே கொஞ்சம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு இல்லையா? ஸோ ஆல் தி பெஸ்ட். பிரதிபா, விஷுவலில் பிரமாதமாக இருந்தது இந்த பாட்டு. அப்படியே உருகி பாடின ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஆடியோ கொஞ்சம் வரணும், வீடியோ பர்ஃபெக்ட் ஆல்ரெடி. எனக்கு என்ன தோணித்துன்னா, எல்லா கான்டெஸ்டன்ஸ்க்கும் அதுதான். எவ்வளோ நம்ம ரிஹர்ஸ் பண்ணி, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி, எவ்வளோ கேட்டால் கூட இந்த 4 நிமிஷம், இந்த 5 நிமிஷம் அது என்ன வருது, அதுதான் வருது. ஸோ யூ கேன் ஒன்லி கீப் ஒர்க்கிங் ஹார்ட். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் உங்கள் கூட தான் இருக்கும். ஆனால் இந்த 5 நிமிஷத்தில் உங்கள் பங்கு அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். த ரெஸ்ட் இஸ் சம்வேர் எல்ஸ். என்ன வருதோ அதுதான். அதை வச்சு தான் நாங்கள் காமெண்ட்ஸ் சொல்ல முடியும். அதை வச்சு தான் நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன் இந்த 5 நிமிஷம். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறது, லிவ் இட் டு த ஃபுல்லெஸ்ட். அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு தான். நாங்கள் எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்கோம், உலகமே உங்களை தான் பார்க்குது. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதே நீங்கள் வின்னர் தான். அதனால் ஐ திங்க் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். ஓப்பன் த்ரோட்டடாக பாடலாம், இன்னும் தைரியமாக பாடலாம். பயத்துக்கு ஒன்றுமே இடம் கிடையாது. சங்கீதங்கிறதே சந்தோஷம்தான். நீங்கள் சந்தோஷப்பட்டு, நீங்கள் உணர்ச்சிப்பட்டு பாடினீங்கன்னா நிச்சயமாக இன்னும் திறப்பை தோடும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த குவார்டர் ஃபைனல்ஸில் ட்ரிபியூட் டு எம்எஸ்வி சார் ரவுண்டில் அஜய் கிருஷ்ணா இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு ஆரம்பித்து வச்சு, பிரதீபா நீங்கள் நாளை இந்த வேலை பார்த்த அப்படிங்கிற சாங் மூலியமாக முடிச்சு வச்சுருக்கீங்க. சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த எபிசோட். தேங்க்யூ வெரி மச் பிரதீபா. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் செமிஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ. இந்த பரபரப்பான குவார்டர் ஃபைனல்ஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப பரபரப்பாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பக்கம் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க, யாரெல்லாம் செமிஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல. ஸோ இந்த ரவுண்டில் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம ஜட்ஜஸ் நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. ஜட்ஜஸ், நம்மளுடைய குவார்டர் ஃபைனலில் வந்து ஆப்சென்ட்டாக இருந்தவங்க 2 பேர் மேல் கண்டெஸ்டண்ட்டில். முதல்ல அவங்க எலிமினேட் ஆகிறாங்க.
அவங்க வந்து சோம்தாஸ். உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்த்திரே, சில பூக்கள் தானே மலர்கின்றது. அண்ட் ஃபீமேல் சிங்கர் சரிகா எஸ் கங்கா. ஒரு பூந்தின்றல் தாலாட்டு, சில மேகங்கள் நீரூற்று, இளஞ்சோலை பார்த்ததா. இவங்க 2 பேரும் ஆப்சென்ட்னால அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்தால் சாய் ரம்யா, ஸ்ரீநிதி அவங்க 2 பேரும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கே வரல. ஸோ அவங்களும் எலிமினேட் ஆன மாதிரி தான். ஸோ இப்போது எலிமினேட் இன்னைக்கு இப்போது பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் எலிமினேட் ஆனவங்க யாருன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனவர் வந்து சதீஷ். நெக்ஸ்ட் அரவிந்த், மூன்றாவது நெல்லையப்பன், அடுத்து தனுஜ், அடுத்து மதுமதி, அடுத்து பிரதிபா, and finally சிந்துஜா. இப்போது யூ மே லைக் டு நோ as to why you are eliminated, because இன்றைக்கி வந்து நம்ம the judgment வந்து இட்ஸ் நாட் based on today's performance, it is a cumulative performance. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லா ரவுண்ட்ஸ்லையும் நீங்கள் பாடின மார்க்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ரெண்டாவது என்னென்னா இதை இப்போ இந்த 7 பேரை தவிர பாக்கி 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மார்க்ஸ் வந்து ரொம்ப ஒரு அரை மார்க் 1 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் வெரி பேட் ஆர் தே ஆர் வெரி குட், அப்படி இல்லை. யூர் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வாஸ் வெரி க்ளோஸ். இன்ஃபேக்ட் எங்களுக்கு இந்த மார்க் போடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது இன்றைக்கி. ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ளஸ் மார்க் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ணி தான் இந்த லிஸ்ட் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆல் சாங், யூ டிட் வெரி வெல். நான் ஆஸ் அ பர்சன் நான் வந்து நான் ஃபுல்லாக எல்லா ரவுண்ட்ஸ்லேயுமே நான் இருந்திருக்கேன். இப்போது ஒரு அந்த காரணத்தினால நான் எல்லாருமே பார்த்துருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ வாட் ஐ லுக் அட் இஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸை தான் நாங்கள் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். முதல்ல சார் சொன்ன மாதிரி எல்லா எபிசோட்ஸ்க்கும் அவர் இருந்தார். ஹீ நோஸ் யார் எப்படி பாடிருக்காங்க அதுன்னு. அண்ட் நாங்கள் மட்டுமே சொல்ல தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் யார் ஃபைனல்ஸ்க்கு வருவாங்கன்னு உங்களுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் இருந்தோம் நாங்கள். நிறைய வாட்டி நீங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நிறைய பேர் பாடிருக்கீங்க. முதல்ல அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை இல்லையா, எல்லா மார்க்கும் போட்டாச்சு. ஒவ்வொருத்தரில் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும், ஒவ்வொரு மைனஸ் இருக்கும். பட் ஒரு லெவல்லேருந்து நாங்கள் மைனஸ் தான் பார்க்கணும். நீங்கள் இங்கே உட்கார்ந்தாலும் அதுதான் பண்ணுவீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே இல்லாட்டி இந்த ஷோ இல்லை. இதில் யாரும் நீங்கள் இல்லைன்னா இந்த ஷோவே இல்லை. ஒருத்தர் ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. தோற்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இன்னொரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அவர் அதுக்கு மேலே தானே போகணும், நீங்கள் வந்து இன்னொரு கோல் இருக்குது உங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது எனக்கு வந்து இந்த மேடையிலேருந்து யாரும் ரொம்ப கலக்கப்பட்டு ஐயோ நாங்கள் வந்து ரொம்ப பாடுக்கிறோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வர வேண்டியது வரல, அந்த நினைப்போடு போகாதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட சேர்ந்து நாங்களும் கற்றுருந்தோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். குழந்தைகளா, பிஏ சிதம்பரநாதன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஒரு பாட்டிலோட சொல்லுவாங்க, ஸ்ருதியோட சேர்ந்து சாப்பாடு என்றால் தவறாமல் கிடைத்திடும் சாப்பாடு அப்படின்னு.
பாடினா ஸ்ருதியோடு சேர்ந்தால் நமக்கு எப்போவுமே சாப்பாடு கிடைக்கும்னு. நம்மளுக்கெல்லாம் சங்கீதம் கிடச்சிருக்கு. இசைஞானம் அமைவது இறையருளால். இசைஞானம் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, அதே பெரிய வரம். இப்போ இங்கே நடக்கிறது இது இப்படி எத்தனையோ ஷோஸில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு எலிமினேஷன் உங்களுக்கு இங்கேருந்து அடுத்த உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது உங்களோட அவசரங்கள். இது ஒரு பெரிய டிசிப்ளின். இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து எப்போவுமே ரியாலிட்டி ஷோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் மியூசிக் லைஃப்பில் ஒரு பெரிய டிசிப்ளின் உங்களுக்கு தரும். பாட்டு கரெக்டாக படித்து மேடையில் பாட வேண்டியது எப்படின்னு உங்களுக்கு இனி தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணலாம். அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது, மார்க்கு கிடையாது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு പഠനം இங்கே. ஸோ யாருமே வருத்தப்படக்கூடாது. எல்லாரையும் எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு தான் இருக்கும் இல்லையா, யாருக்கும் கிடைக்காது. ஸோ அதனால் யாரும் வருத்தப்படக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருக்கும் நான் சொன்ன ஒரே விஷயம்னா, ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணல, பல விஷயங்களை பார்த்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து. ஸோ இப்போது இரவு இருந்தால் பகல் நிச்சயமாக வரும். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறதுன்னா, எலிமினேஷனுங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் வின்னர்ஸ். உங்களை பல கோடி மக்கள் வாரம் பார்த்து ரசித்து உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச மேடையில் நீங்கள் நிற்கிறீங்க. எவ்வளோ thousands ஆஃப் அதர் பர்ஃபார்மர்ஸை நீங்கள் தள்ளிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதை நீங்கள் யோசிக்கணும். யூஆர் ஆல் தி 19 the 17 யார் இங்கே பாடினாங்களோ ஆல்ரெடி நீங்கள் வின்னர்ஸ் தான். பட் லைக் வி ஆல்வேஸ் சே தேர் கேன் பி ஒன்லி. இப்போ நீங்கள் ஒரு ரேஸ் அப்படின்னு ஓடினா ஒருத்தர் தானே ஃபர்ஸ்ட் வர முடியும். எல்லோரும் வரணும்னு ஆசைப்படலாம். பட் அந்த நிமிஷத்தில் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தான் ஜெயிக்கிறது. 10.1 + 99 milli-seconds அப்படிங்கிறாங்க ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். ஒருத்தர் தானே இருக்க முடியும், 2 பேர் வர முடியாது அதே டயத்துக்கு. அதனால எலிமினேஷனுங்கிற ஒரு கட்டாயம் வந்திருக்கு. பட் ஆல் ஆஃப் யூ ஹாவ் யுவர் கிரேட் ப்ளஸஸ். ஐ எம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ வில் ரியலி ராக் வித் மியூசிக். ஸோ கோ வித் ஹாப்பினஸ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஹாவ் லவ்லி கிஃப்ட்ஸ் கம்மிங் ஃபார் யூ இல்லையா? தேங்க்யூங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, திஸ் இஸ் நாட் தி எண்ட், திஸ் இஸ் த பிகினிங் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கான கிஃப்ட்ஸை கொடுக்கறதுக்காக பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ஆல் அவர் லவ்லி ஜட்ஜஸ் ஹியர். பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் பிரதீபா, சிந்துஜா, மதுமதி, அரவிந்த், நல்லையப்பன், சதீஷ், தானோஜ். இன்னும் பரபரப்பான விறுவிறுப்பான சுறுசுறுப்பான செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. Tata, bye-bye.